என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டருக்கு தெரியுமா நமக்கு இதுதான் டைம், நம்மளோட பூட்ஸ் வந்து கழட்டி வைக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அவங்களால திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அது வந்து விராட் கோலிக்கு தெரிஞ்சிச்சு. ஹி ப்ரூவ்ட் எனஃப். ஹி டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் ஒன்ஸ் அகைன் டு த வேர்ல்ட் தட் ஹி ஹாஸ் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் அந்த ஃபேஸ்ல. இப்போ 2012 வந்து நமக்கு அந்த இந்த ஒரு பாயிண்ட் டிரான்சிஷனல் டைம்ல இருந்தோம். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா சச்சின், லக்ஷ்மண், விராட் கோலி, சாரி சச்சின், லக்ஷ்மண், டிராவிடு, அந்த கங்குலி அந்த ஃபேஸ் இருந்தப்போ, சோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் யார் வந்து திருப்பி நம்ம இந்த வாடி ஷேவாக், கௌதம் கம்பீர் மறந்துட்டேன். சோ இவங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த கேரியர்ஸ். இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி அப்ப இருந்தது. அது கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் காம்பினேஷன். சோ அந்த பேர் வந்து ஃபுல்லா வந்து முடிய போகுதுன்றப்போ அந்த டைம்ல உருவானவங்க தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ். ஸோ விராட் கோலி ஆகட்டும், புஜாரா ஆகட்டும், ரஹானே ஆகட்டும். பட் அந்த வாய்டை ஃபில் பண்றதுக்கு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு டிகேட் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து ஓவர்சீஸ்ல போய் சீரியஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தாட்டை கிரியேட் பண்ணதே விராட் கோலி கேப்டன்சி தான். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹை நோட் விராட் கோலியை பத்தி. பட் ஸ்டில் யூ கான்ட் ரிப்ளேஸ் விராட். எப்படி சச்சினோ விராட் கோலி தான்.